ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பின் நாட்களில். உபாகமம் 8:15 சொல்லுகிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாடுகள்? இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடிவு இல்லையா? என் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று அங்கலாய்க்கிறவர்கள் ஏராளம். உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிப்பதின் ரகசியம் என்ன? உபத்திரவங்கள், பாடுகள் வழியாக செல்கிறவர்கள்தான் மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியும். அதே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து வருகிறவர்களின் கண்ணீரை துடைக்க முடியும். அவர்கள் அநேகம் பேருக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாகவும் தேற்றுதல் செய்யும் தாயாகவும் விளங்க முடியும். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின் நாட்களில் என்று சொல்லுவது உபத்திரவத்திற்கு பிறகு வரப்போகிற ஆறுதலின் நாட்களை குறிக்கின்றன. அவை பாடுகளுக்கு பின்பாக வரப்போகிற ஆசீர்வாதமான நாட்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 65:22. உங்கள் பின் நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து அநேகம் பேருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவும் ஆறுதலின் நீரூற்றாகவும் பயன்படுத்தும்படி அவர் இன்று உபத்திரவங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். தாவீது ராஜா இளமையில் அனுபவித்த வேதனைகளையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை. 1 சாமுவேல் 23:14. சவுல் ஒரு கௌதாரியைப் போல் தாவீதை பின்தொடர்ந்து வேட்டையாட தீர்மானித்தான். தாவீது உபத்திரவத்தின் வேதனையோடு குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து திரிய வேண்டிய நாட்கள் இருந்தன. மரணத்திற்கும் தாவீதுக்கும் இடையே 1 அடி தூரம்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த உபத்திரவங்கள் முடிவடைந்தன. தாவீது முழு இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அரசாண்டார். அவர் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவராய் தன் வாழ்க்கையை முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:28. தாவீது ராஜாவை உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய உபத்திரவத்தையும் மாற்றி உங்களையும் உயர்த்துவார். இந்த உபத்திரவங்களெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு மாத்திரம்தான். 1 பேதுரு 1:6. தேவன் ஒரு நாளிலே உங்கள் உபத்திரவங்கள் யாவையும் நீங்கி போகும்படி செய்வார். பின் நாட்களில் உங்களுக்கு உதவி செய்யும்படி இன்று வைத்திருக்கிற உபத்திரவங்களுக்காக கர்த்தரை துதிப்பீர்களா? பின் நாட்கள் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தையும் நாம் சொல்லலாம். அதுதான் நம் அருமை இரட்சகரோடு கூட அரசாளப் போகிற 1000 வருட அரசாட்சி. அதுவும் பின் நாட்கள் தானே. இயேசுவோடு கூட அரசாளுவது எத்தனை பாக்கியமான காரியம்! வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியை எண்ணி ஆவலுடன் காத்திருந்தார்கள். நாமும் காத்திருப்போமா? பின் நாட்கள் என்று சொல்வதற்கு மேலும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆம், அதுதான் பரலோகத்திலே இயேசுவோடு என்றென்றைக்கும் செலவழிக்கும் முடிவில்லாத நாட்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளும் உபத்திரவங்களும் நிச்சயமாகவே ஒரு நாள் உங்களுக்கு மகிமையானவையாய் மாறும். இன்றைய நினைவிற்கு 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும்
நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 30 மற்றும் 31 அதிகாரங்கள், மாலை லூக்கா 13 அதிகாரம் 23 35 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் மறைந்துவிடும். பின் நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.